உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதம் 10ஆம் தேதி வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு இன்ட்ரோ வெபினார் நடத்த போகிறேன். அதை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம கைலாஷ் சேனல் தமிழில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கை இங்கே கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு அதுக்குண்டான காரியங்கள்லாம் செஞ்சு இன்ட்ரோ வெபினாருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். வாட் இஸ் த டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அதாவது மணி மேனிஃபெஸ்டேஷன். அதாவது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்கிறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி விலைவாசினா குதிச்சு உயருது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ நமக்கு இயற்கையை விட்டு தள்ளி தள்ளி வர வர நம்மளோட தேவைகள் அதிகமாகுது. அதுக்கேற்ற மாதிரி பேங்க்கும் இஎம்ஐ அது இதுன்னு எல்லாம் கொடுக்குறாங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோன்னு வந்து திணிக்கிறாங்க. அப்போ நம்மளும் டெம்ட் ஆகி வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்கும்போது எல்லா இஎம்ஐயும் அடைச்சிட்டு திருப்பியும் இந்த கடத்திலேயே முங்கி போயிடுறோம். இந்த இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் நமக்கு வேணும். நிறையா பேசிவ் இன்கம் உண்டாக்கணும். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சாலே பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இக்கட்டான நிலைமையில் நம்ம இருக்கோம். அதை இந்த காலத்தில்னு மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. திருவள்ளுவர், உங்களுக்கு எல்லாருக்குமே திருவள்ளுவரை பற்றி தெரியும். திருக்குறளை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லையாவது. திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிட்டாரு, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இதோட அர்த்தம் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். பொருளுங்கிறது பணம். ஸோ பணம் இல்லாட்டினா இந்த உலகத்தில் வாழ முடியாது. அருள்னா கடவுளோட கிருபை. கடவுளோட கிருபை இல்லாட்டினா மேலுலகத்துக்கு போக முடியாது, முக்தி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதை எவ்வளோ கிறிஸ்பாக 1.25 வரிகளில் சொல்லிட்டு போயிட்டாருன்னு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இப்போது நம்மளும் பாடுபடுறோம். அந்த காலத்தில் சொன்னது இந்த காலத்துலேயும் ரொம்ப கரெக்டாக பொருந்துது. ஸோ எல்லோரும் மறக்காமல் இன்ட்ரோ வெபினாருக்கு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வச்சு பார்த்துக்கலாம்.